ஹாய்டா, வெல்கம் டு மோஜி பனி எஃப்எஃப். நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, இயற்கை என் காதல் சடுகுடு அப்படின்ற எஃப்எஃபோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குடா. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கவே இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்து ஃபேரிமா வந்து ஒன்லைன் சொன்னாங்க, நான் ஓகேன்லாம் சொல்லிட்டேன். பட் நான் வில்லேஜ் கேர்ள் தான், இதெல்லாம் இந்த மாதிரி தெளிவாக எடுத்து சொல்லணுன்றது பார்ட்னர் என்கிட்ட கேட்டாங்க. சரின்னு நான் ஓகே சொல்லிட்டேன். பட் உங்களுக்கு பிடிக்குமா என்னங்கிறது வந்து நான் ரொம்ப வந்து கன்ஃபியூஸாக இருந்தேன். பட் எனக்கு இதில் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஸ்டோரி கொண்டு போகிறேன். அப்புறம் ஏதாவது நான் உளறி வச்சுருந்தேன்னா ப்ளீஸ்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. உங்கள் கமெண்ட் தானே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாங்கடா இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ அந்த ஆற்றுல தான் 2 பேரும் அவ்வளோ அழகாக குளிச்சுட்டு விளாண்டுட்ருக்காங்க. ஜிமின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். வாவ், செம்மையாக இருக்குது. ஜங்குக்கா, இதில் தான் நீ டெய்லி குளிப்பியா? ஆமாம். வாவ், செம்மையாக இருக்குது. ஒரு ரெஸ்ட் ரூமில் குளிக்கிற ஃபீலுக்கும் இந்த மாதிரி குளிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லை அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஆமாம், எனக்கு இங்கே குளிக்க தான் ரொம்ப பிடிக்கும். நான் எப்பயுமே இங்கே தான் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். ஓ, செம்மையாக என்ஜாய் பண்ணுற நீ. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம்லாம். பட் நீ வேலை வைக்கிறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு லைட்டாக சிரிச்சிட்டு, எல்லாம் கற்றுக்கணும்னா எல்லாமும் தான் இருக்கும். ஜாலியாகவும் பாதி ஹாப்பினஸ் இருக்கும், பாதி சேட்னஸும் இருக்கும். எல்லாமே மிக்ஸ் பண்ணணும் தான் லைஃப், புரியுதா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த தத்துவம்லாம் என்கிட்ட சொல்லாத ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அவர் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பாட்டு பாடிட்டு ஜாலியாக அப்படியே அந்த குளிச்சுட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கா, என்ன இல்லை, நம்ம ஆஃப்டர்நூன் 2 பொண்ணுங்களை பார்த்தோம், 2 கேர்ள்ஸ் பார்த்தோம்ல. ஆமாம், அவங்க யார்? ஒருத்தி மாமா மாமான்னு சொல்லிட்டு இருந்தால. ஆமாம், அவன் என் முறை பொண்ணு. இன்னொருத்தி வந்து அவளோட ஃப்ரெண்டு. 2 பேரும் பிரியவே மாட்டாங்க. எங்கே போனாலும் ஒட்டுக்காக தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க. ஓ ஆமாம், ஏன் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க, அவங்கள தான் நீ மேரேஜ் பண்ணிக்க போறியா? இல்லை, அவள் சும்மா அப்படி எப்பவுமே என்கிட்ட இப்படி தான் விளையாடிட்டுருப்பாள். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன? இல்லை, அவங்க வந்து பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், குளிச்சிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், யோ மாமா ஜங்குக்கா, யோ ஜங்குக் மாமா அப்படின்ட்டு ஜிமினை கூப்பிட்றான். இப்போ ஜங்குக்கு அப்படியே ஷாக்காக பார்க்குறான். ஏய் என்ன? இல்லை, அவங்க கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு பார்த்தேன். பிடிச்சிருக்கா? நல்லா தான் இருக்கு. சரி வா போகலாம், பசிக்குதுன்னு சொன்னல, நான் போய் சாப்பிடலாம். ஜங்குக்கா, இன்னும் ஒரு 5 minutes ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஜாலியாக இருக்குது. அப்புறம் கோல்டு பிடிச்சிக்கும். இது வேறு நியூ பிளேஸு, சொன்னால் புரிஞ்சிக்க. ஜங்குக்கா ப்ளீஸா கொஞ்ச நேரம். ஏய் இன்னும் வாடா போடாங்கிற. ஏன் வாடா போடான்னு கூப்பிட்டேன்? என்ன, நான் உன்னோட 2 வருஷத்துக்கு தான் சின்னவன், புரியுதா? அதனால கூப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை ஜங்குக்கா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு வந்து முறைக்கிறான். யோ மாமா அப்படின்ட்டு ஜிமின் கூப்பிட்றான். ஜங்குக்கு வந்து சிரிப்பு வந்துடுது. ஹேய் கிளம்பி வா போகலாம் அப்படின்ட்டு ஜிமினை வந்து எப்படின்னா ஒரு கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ ஜங்குக்கோட அவங்க அம்மா வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ ஆண்டி என்ன சாப்பாடு? அதுவா, உனக்கு சிக்கன் தானே ரொம்ப பிடிக்குமாம்மா? ஆமாம் ஆண்டி, அதனால தான்ப்பா சிக்கன் செஞ்சுருக்கேன். என் பையனுக்கும் சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஜங்குக்கோட அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படியே ஆண்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் எடுத்து வைங்க. உங்கள் பையன் இன்னைக்கு எனக்கு செம்ம வேலை வச்சிட்டான் அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி க்யூட்டாக சொல்கிறான். இப்போ
ஜங்குக்கு லைட்டாக சிரிச்சிட்டு சாப்பிட உட்காந்துட்டான். இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், அவன் அப்படிதான்ப்பா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, உனக்கு ரொம்ப வேலை வச்சேன்னா என்கிட்ட சொல்ல, நான் அவனை பார்த்துக்கிறேன். ஓகே ஆண்டி, ஆனால் அவன் என்னை திட்டுறான் தெரியுமா, நீங்கள் சாப்பாடு எடுத்து வைங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு அவன் சாப்பிட்டுட்ருக்கான். ஜிம்மின்னு சாப்பிட்டுட்டு, ஆண்டி சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா, ஆனால் அவங்க பையன் பண்ணுறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கவே இல்லை, நீங்கள் என்ன சாப்பாடு எடுத்து வைங்க, எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு ஜிம்மின் என்ன பண்ணுறான், சாப்பிட்டுட்டு ஜங்குக்கு வந்து ஏதாவது ஒன்று குறை சொல்லிகிட்டே இருக்கான். ஆண்டி அந்த வேலை செய், இந்த வேலை செய், என்னென்னமோ சொல்கிறாங்க ஆண்டி, நீங்கள் சாப்பாடு வைங்க, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு ஜிம்மின் என்ன பண்ணுறான், இதே மாதிரி சொல்லிகிட்டே சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ ஜங்குக் தான் சிரிச்சிட்டு, டேய் என்னை கம்ப்ளைண்ட் பண்ணுறியா இல்லை சாப்பிட்றியா, நான் உனக்கு கம்ப்ளைண்ட் தான் பண்ணுறேன், நான் கொஞ்சமாக தான் சாப்பிட்றேன், ஆண்டி நீங்கள் இன்னும் வைங்க, எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு ஜிம்மின்னு சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு, டேய் நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பேரில் உள்ளுக்குள்ள சாப்பாடு மட்டும்தான்டா போயிட்டுருக்கு, மற்றது எதுவும் நீ இன்னும் என்னை எதுவும் பண்ணலை, கண்ணு வைக்காதீங்க, எனக்கு எவ்வளோ பசிச்சது தெரியுமா, நீ எவ்வளோ வேலை வச்சு தெரியுமா, போடா நீலாம், அது எப்படி சொல்கிறது, நீ நீ ஒரு போல்டு, ஒரு மர போல்டு தெரியுமா, போ அப்படின்ட்டு ஜிம்மின் என்ன பண்ணுறான், சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு சிரிச்சிட்டு சாப்பிட்டுட்ருக்கான். ஜிம்மின் என்னென்னா அவனுக்கு ரொம்ப பசிச்சிருக்குமா, அவன் பாட்டில் சாப்பிட்டுட்டே இருக்கான், அவன் ஃபேஸ்லாம் அப்படியே ஈசிக்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் பாய் மட்டும்தான், ஆனால் எப்படி சாப்பிடணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. நீ என்ன சாப்பிடக்குள்ள கூட திட்டிக்கிட்டே இருக்க, போ ஆண்டி, நான் தனியாக உட்காந்து சாப்பிட்றேன், இனிமேல் உங்கள் பையன் கூட உட்காந்து சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ட்டு ஜிம்மின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு அவங்க அம்மா தான், ஏய் நான் குழந்தைய திட்டிகிட்டே இருக்க, கம்முன்னு சாப்பிட்ற நீ, அம்மா அவனா குழந்த, ஆமாம் நான் குழந்தை தான், தெரியுமா உனக்கு, எப்படா அப்படின்ட்டு ஜிம்மின் என்ன பண்ணுறான், சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ இவங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம்மின் என்ன ஆண்டி சாப்பாடு செம்ம டேஸ்ட்டு, எங்கள் மம்மி கூட இது மாதிரி செய்ய மாட்டாங்க, செம்மையாக செஞ்சுருக்கீங்க, உங்கள் கைப்பக்குவம் தான், போங்க அப்படின்ட்டு ஜிம்மின் என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி பாராட்டுறான். இப்போ ஜங்குக்கு தான், அடங்கு போதும், ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு எவ்வளோ பெருமை பாராட்டுற, என்ன ஐஸ் வைக்கிறியா அப்படின்ட்டு ஜங்கு கேட்குறான். ஆண்டி இங்கே பாருங்க, டேய் நீ தான் எதுவும் சொல்ல மாட்ட, அவனையா சொல்ல விட்றாதான், அம்மா வேணாம்மா சொன்னால் கேளு அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். போடா அப்படின்ட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு தான், சரி சாப்பிட்டியா, வா போகலாம். எங்க, டேய் வயலுக்கு தண்ணி கட்ட போகணும். நான் இப்போ தானே சாப்பிட்டேன், என்ன மறுபடியும் கூப்பிட்ற, நீ ரொம்ப வேலை வைக்கிற, போடா அப்படின்னு ஜிம்மின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான், ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு அந்த வயலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கடா. இப்போ அங்கே ஜங்குக்கு தான் அந்த மம்டி எடுத்து தோலில் வச்சுக்கிட்டு தலையில் வந்து துண்டு மாதிரி இருக்கும், அந்த டவல் சொல்லுவாங்கடா, அதை வந்து துண்டு மாதிரி எடுத்து கட்டிக்கிட்டு ஜங்குக்கு போகிறான். பின்னாடியே ஜிம்மினும் போகிறான். இப்போ எதுக்கு என் பின்னாடி வர, நீ தானே கூப்பிட்ட, டேய் நான் இருக்கிற மாதிரி நீ எல்லாம் எடுத்து கட்டிட்டு அந்த மம்டி எடுத்துகிட்டு வா, அது எதுக்கு, என்னை வெட்டுறதுக்கு, ஓ உன்னை வெட்டணுமா, உனக்கு வலிக்காதா, அடங்க நான் யோசனாலும் அப்படியே சரியடா, நீ தானே சொன்ன, எனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு ஜிம்மின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான், என்னால் முடியலடா, டேய் நான் தனியாக செஞ்சால் கூட எல்லா வேலையும் செஞ்சிடும்டா, உன்னை வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றுமே முடியலடா, நீ எதுக்கு என்னை திட்டிக்கிட்டே இருக்க, வா போகலாம் அப்படின்ட்டு அந்த மம்டி மாதிரி எடுத்து ஜிம்மின்கிட்ட கொடுத்துட்டு அவன் ஹெட்டில் வந்து அந்த துண்டை கட்டிட்டு 2 பேரும் தான் போகிறாங்க. இப்போ அங்கே காய் தான் வரான். மச்சான் என்னடா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா, வாடா தருதரா, எங்கே போய் சுற்றிட்டு வர,
டேய் மச்சான், நான் தான் சொன்னேன்ல நேத்து அவங்க ஃபங்க்ஷனுக்கு போனேன்னு. செம்ம பீஸ்டா, எல்லாம் செம்ம கட்டடா. அப்பா! எல்லாம் அப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் போல இருந்துச்சுங்கடா. அப்படி இருந்துச்சு பீஸுங்களாம் அப்படின்ட்டு காய் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஏய் 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 நாயா நாயா அலையாத, அடங்கு அடங்கு, இதுக்கு இப்போ இந்த ஆள் அளந்துட்டுருக்க அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், என்ன பீஸு, லெக் பீஸா இல்லை என்ன என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல, என்ன கட்ட அப்படின்னு ஜிமின் கேட்குறான். இப்போ காய் தான், யாரா இவன், பார்த்தா பால் புட்டி மாதிரி இருக்கான், ஓய் ஆள் செம்மையாக இருக்கானே, ஹேய் உன் பேர் என்ன அப்படின்ட்டு காய் கேட்குறான். என் பேரா பார்க் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். நல்லா தான் இருக்க, ஆழம் ஹைட்டு வெயிட்டு சும்மா கும்முன்னு இருக்கியே. ஹலோ மிஸ்டர், என்ன ஃப்ளோட் பண்ணுறீங்களா, ஒழுங்காக இருந்துக்குங்க, இல்லைன்னு வச்சுக்க கட் பண்ணி விட்ருவேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். கட் பண்ணி விடுவியா, என்னத்த, எது எது வளர்த்தியாக இருக்கோ அதெல்லாம் தான் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு சிரிக்கிறான். டேய் என்னடா நீ இப்படி பேசுகிற, காலையில் ஒரு பொண்ணு என்கிட்ட பேசுச்சில்ல, அதனால தான் நான் அதே மாதிரி பேசுகிறேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், ஜிமினா ஒரே நாளில் தேறிட்ட, அங்கங்கே வந்தால் அது அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஏ ஏ ஏ ஏய், ரெண்டு பேரும் என்ன பேசுகிறீங்க, நாங்கள் என்ன பேசணும் உனக்கு என்ன, நீ எதுக்கு என்ன ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பேசுகிற, கொண்டு நோட்டு கையில் கொடுத்துறவன் தெரியுமா, ஒழுங்காக போயிரு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். டேய் ஜங்குக்கா, யாரா அவன் இவ்வளோ சூடாக இருக்கான், இந்த மூலம் மாறிறான், யாரா ஜங்குக்கா இவன் அப்படின்ட்டு காய் வந்து ஜங்குக்கிட்ட கேட்குறான். இப்போ ஜங்குக் தான் சிரிச்சிட்டு அப்படியே காயை பார்த்துட்டு, எனக்கு சிட்டியில் ஒரு அங்கிள் இருக்காங்கன்னு சொன்னல, ஆமாம் பார்க்கு அவங்க பையன், ஓ அதான் இந்த முறை சுடு சுடுன்னு இருக்கானா, தப்பா தம்பி ரொம்ப சூடாக இருக்காத, அப்புறம் தனிச்சிருவேன் தெரியுமா அப்படின்ட்டு காய் சொல்கிறான். ஏய் பொறுக்கி பொறுக்கி, யார்ரா பொறுக்கி மாதிரி பேசுகிற, பாரு கையில் என்ன வச்சுருக்குவேன், அப்படியே வெட்டிடுவேன் தெரியுமா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்தா சிரிச்சிட்டு, ஏய் அவங்ககிட்ட ஏன் வாயை கொடுக்குற, அது சரியான ஒரு வாள் அப்படின்ட்டு காய்கிட்ட சொல்கிறான் ஜங்குக்கு. அதான் பார்த்தாலே தெரியுது, ரொம்ப வாள் பெருசாக இருக்க மாட்டுது, நீ ஒன்றும் எனக்கு வெட்டலாம் வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், போய் வெட்ட வேண்டியவங்கள வெட்டு, நான் போகிறேன் அப்படின்ட்டு காய் போகிறான். இப்போ ஜங்குக்கு தான், டேய் எங்கடா போகிற, எனக்கு நிறையா வேலை இருக்குது, நீ போய் நடத்து அப்படின்ட்டு காய் போகிறான். இப்போ ஜங்குக்கு சிரிச்சிட்டு இப்போ அந்த வயலுக்கு தான் போகிறாங்க. அங்கே வந்து எப்படின்னா தண்ணி கட்டுறோம்னு சொல்லுவாங்கடா, அந்த மாதிரி வந்து தண்ணி கட்டிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா ஜங்குக்கு சூப்பராக வேலை செய்கிறான், அப்படியே மம்டியில் வெட்டி எடுத்து அப்படியே அவ்வளோ அழகாக அந்த தண்ணியெலாம் கட்டிக்கிட்டு இருக்கான் வயலுக்கு. இப்போ ஜிமின் தான், ஜங்குக்கா என்ன பண்ணுற, பார்த்தா தெரியல, தண்ணி கட்டுறேன் தா, அந்த 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 பக்கமாக இருக்கிற அந்த அதை போய் நீ போய் அட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா, எப்படி அடைக்கணும், உன் கையில் இருக்குதுல்ல அதை வெட்டி, அந்த இப்போ நான் எப்படி வெட்டி இந்த மாதிரி போட்டனோ அது மாதிரி வெட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஜிமினும் அதே மாதிரி போய் வெட்டுறான். பட் என்ன ஆகுதுன்னா, ஜிமின் வெட்டினதில் மம்டி ஒரு எப்படி சொன்னால் 10 அடிக்கு அந்தாண்டு போய் விழுந்துருது. டேய் என்னடா பண்ண, நீ தான் வெட்ட சொன்னா, நான் வெட்டினேன், ஆனால் மம்டி பறந்து போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். டேய் அச்சோ என்னால் முடியல, தலை வலிக்குது, எனக்கு தான் தலை வலிக்குது உன் கூட இருக்கிறதுனால, போடா அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான், சரி சரி வா நான் சொல்கிற மாதிரி பண்ணு, இப்படி வெட்டி இப்படி போடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஜங்குக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேறு எதாவது வேலை இருந்தால் கூட நான் செய்கிறேன், ப்ளீஸ் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், சரி
நான் சொன்னேன்ல அங்கே தேவிகா, சரஸு, ஜோதிகாலாம் இருக்காங்கன்னு. ஆமாம், அவன் ஃப்ரெண்டு. அவங்களாம் போய் பிடிச்சிட்டு வாங்க. ஆ சரி, ஓகே. நானா? ஆமாம், நீ தான். ஏன்? ஆ ஆ, அதுக்கு முன்னாடிலாம் என்னமோ பெருசு பெருசாக கொம்பெல்லாம் இருக்குது, என்னை முட்டிடும். டேய், ஒன்றும் பண்ணாது போ. நான் போக மாட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். போடா, ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி சவுட் வர்றான். இப்போ ஜிமின் தான், நீ மட்டும் ஈஸியான வேலையெல்லாம் செய், எனக்கு மட்டும் கஷ்டமாக இருக்கிற வேலையெல்லாம் கொடு அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி க்யூட்டாக அவன் கையை காலெலாம் உதறிட்டு அப்படி ஒரு மாதிரி நடந்து போகிறான். இதை ஜங்குக்கு பார்த்துட்டு, ஐயோ குழந்தையிலையும் குழந்த இவனை, அப்பா என்னதான் பண்ணுறதுன்னு தெரில. மாற்றுவோம் நமக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு அவன் பாட்டில் ஒர்க் பார்த்துட்ருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் அந்த மாட்டுக்கிட்ட தான் வந்து நின்றுட்டுருக்கான். இதில் யார் தேவிகா, யார் சரஸு, யார் ஜோதிகா, அவங்களாம் வாங்க போகலாம் அப்படின்ட்டு போய் நின்று கூப்பிட்டுட்ருக்கான். அந்த மாடெலாம் திரும்பி ஜிமினை பார்க்குது. ஏன் என்னை பார்க்குறீங்க? அவங்க ஜங்குக்கா கூப்பிட்டான், வாங்க போகலாம், வாங்க வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டுட்ருக்கான். இப்போ அந்த மாடு அப்படியே நிற்கிது. இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான், என்ன போனோன்னு இன்னும் காணும், என்ன தான் பண்ணுறான் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே போயிட்டு ஜிமினை தான் பார்க்குறான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறான்னா, 2 இடுப்புலையும் அப்படியே ஹேண்டை வச்சுக்கிட்டு, என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? அங்கே தான் உங்கள் ஓனர் ஜங்குக்கா கூப்பிட்றாங்கன்னு சொன்னேன்ல, வாங்க போகலாம், எதுக்கு இப்படி நின்றுக்கிட்டே இருக்கீங்க? நானே எத்தனை டைம் கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அந்த மாட்டுங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் பின்னாடி வந்து அப்படியே டேப் பண்ணிவிட்டு, ஓய் ஓய் சொல்லு ஜங்குக்கா, நீயே வந்துட்டியா அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். என்ன பண்ணுற? ஜங்குக்கா, நானும் கூப்பிட்டுட்டே இருக்கேன், பாரு வரவே மாட்டிக்கிறாங்க. நான் சொன்னேன் ஜங்குக்கா கூப்பிட்றாங்க, வாங்க போகலான்னு, என்னை மதிக்கவே மாட்டிக்கிறாங்க. என்னன்னு கேளு நீ. மரமண்டை லூஸு. என்ன லூஸா? என்ன என்னை திட்டுற? பின்ன என்னடா, அதுதான் கவுத்தில் கட்டி போட்டிருக்கான்ல, அது அவுத்தா தானே அவன் கூட வரும் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஆமாம் இல்லை, சாரி ஜங்குக்கா, நான் அதை பார்க்கல, சாரி அப்படின்ட்டு ஜிமின் வந்து ஜங்குக்கை பார்த்து சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், நீ அப்பப்போ லூஸுங்கிறது ப்ரூவ் பண்ணிடுறடா. நான் ஒன்றும் லூஸ் இல்லை, எனக்கு என்ன தெரியும், நீ சொல்லணும் அங்கே கட்டி இருக்குது அவுத்துட்டு வரணும்னு. ஏண்டா சும்மா இருந்தால் மாடு இங்கே இருக்குமா, இந்நேரம் அங்கேயும் எங்கேயும் போய் மேயாது. ஓ அது பண்ணுமா, அப்போ ஒரே இடத்துல இருக்காதா? ஐயோ முடியல, சரி அவுத்துட்டு வா போகலாம் அப்படின்ட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், 2 மாடு வந்து அவுத்துட்டு அவன் போயிடறான். இன்னும் ஒன்று இருக்குது, அது ஜிமின் அவுத்துட்டு வரான். எப்படி அவுத்துட்டு வரான்னா, உன் பேர் என்னான்னு எனக்கு தெரியல, மறந்து போச்சு, என்னை எதுவும் பண்ணக்கூடாது, நான் சின்ன பையன், முட்டக்கூடாது, நான் எப்படி பொறுமையாக போகணும் அதே மாதிரி பொறுமையாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஒரு மாட்டை பார்த்து சொல்லிட்டு வரான். இப்போ அந்த மாடு தலையை ஆட்டிட்டு, எது தலையாட்டுற பாரு, நான் போகிறேன், என் பின்னாடியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஜங்குக்கு வந்து அந்த மாடு அவுத்துட்டு கொஞ்சம் தூரம் போயிருப்பான். இப்போ அந்த மாடு என்னென்னா, அந்த மாடு போயிடுச்சுன்ட்டு பின்னாடி இது இழுத்துட்டு போகும் அது வேகமாக. ஜங்குக்கா, நிறுத்து, இந்த மாடு என்னை இழுத்துட்டு வருது, ஜங்குக்கா என்னை காப்பாற்று, ஜங்குக்கா இந்த மாடு இழுத்துட்டு வருது, சீக்கிரம் வா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு ஜங்குக்கிட்ட வந்து கத்துறான் ஜிமின்னு. ஏய் அது ஒன்றும் பண்ணாது, நீ வா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான், டேய் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்கிறல்ல, வா அப்படின்ட்டு அங்கேயே நிற்கிறான் ஜங்குக்கு. அந்த மாடு அதே மாதிரி போய் ஜங்குக்கிட்ட நின்றுக்குது. போ ஜங்குக்கா, இந்த மாடு என்னை எப்படி திரும்ப இழுத்துட்டு வருது, என் பேச்சை கேட்கவே மாட்டேங்குது, எனக்கு இந்த மாடு பிடிக்கல போ அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான்,
டேய் கூடயே வந்தால் அது பொறுமையாக வரும். நீ பொறுமையாக வந்தால் என்ன பண்ணும், அது கூட வரணும் வேகமா. ஓ இதெல்லாம் பண்ணணுமா? ஆமாம் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ சரி என்ன பண்ணணும்? ம் நான் சொல்கிறேன் இரு, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அது அந்த பில்லு இருக்கிற தவளை போய் கட்டிடுறான். அதுங்களாம் அப்படியே மேயுது. சரி அங்கே நான் ரூபி சொன்னேன்ல, அவங்கள அதை போய் அவுத்துட்டு வா. அந்த ஆடு தானே? அதுங்கேயும் போய் நின்றுட்டு வான்னு கூப்பிடாத, கட்டியிருக்கோம் அவுத்துட்டு வா. எனக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு, நீ சும்மா என்ன ஓட்டாதப்பா அப்படின்ட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், வேகமாக போய் அந்த ஆட்டுக்குட்டி தான் அவுத்துட்டு வரான். அந்த ஆட்டுக்குட்டி அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா அது ஒரு ஆடு 2 குட்டி இருக்குங்க. இப்போ அதை ஜங்குக்கா இந்த ரூபி எங்கே கட்டணும்? உன் கழுத்தில் கட்டிக்க. ஓ சரி சரி அப்படின்ட்டு ஜிமின் என்ன பண்ணான், அவன் கழுத்தில் கட்டிக்கிறான். அந்த ஆடு இழுத்துட்டு போகுது. ஜங்குக்கா ஜங்குக்கா எனக்கு காப்பாத்து, இந்த ஆடு என்ன இழுக்குது, ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுறான். மரமண்டா ஏன்டா என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்ட்டு வந்து அதை அவுக்குறான். ஏற்றுட்டு ஏன்டா இல்லை ஏன்னு கேட்குறேன், என்னை ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற? நீ தானே சொன்ன கழுத்தில் கட்ட சொல்லி, அதான் கட்டினேன். அது என்னன்னா என்னை பாரு, எனக்கு இங்கே வலிக்குது, அது என்னை இழுத்துட்டு போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே இரும்பிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். அச்சோ இங்கே இந்த மாடு எப்படி கட்டிருக்கோமோ அது மாதிரி தான் ஆட்டையும் கட்டணும், பில்லு மேயும், புரியுதா? ஓ அப்படியா, இதெல்லாம் முன்னாடியே நீ சொல்லணும், எனக்கு என்ன தெரியும், நானும் இதெல்லாம் இன்ன வரைக்கும் பார்த்தது கூட இல்லை. சரி இன்னையிலேருந்து எல்லாம் தெரிஞ்சுக்க, என்ன புரியுதா? சரி சரி ஜங்குக்கா, இப்போ நான் என்ன பண்ணட்டும்? அங்கே மாட்டு கட்டித்தரலாம் போய் கூட்டி அள்ளு மறுபடியுமா? ஆமாம் ஏன்? நான் ஜங்குக்கா நீ என்ன வேலை வேணாலும் வை, ப்ளீஸ் அந்த சாணம் மட்டும் அல்ல சொல்லாத, அது நாத்தமாக அடிக்குது தெரியுமா? என்ன நாத்தமாக அடிக்குதா? ஏய் அதில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுமா? அதில் இந்த செடிகளுக்கெலாம் போட்டால் அதுக்கு எவ்வளோ சத்து இருக்குது தெரியுமா? மாட்டு எருவுங்கிறது அது ஒரு எப்படி ஒரு உரம் மாதிரி. இந்த வாழை மரம், இந்த தென்னை மரம், தோப்பு, காய்கறிக்கெல்லாம் அவ்வளோ சத்து, அதுதானே இயற்கை உரம். என்ன ஜங்குக்கா சொல்கிற, இதில் இவ்வளோ இருக்கா? ஆமாம் ஏன் உனக்கு தெரியாதா? இதெல்லாமா சொல்லி தருவாங்க, அக்ரிகல்ச்சரில் படித்து பாரு எல்லாம் தெரியும். நீ சாப்பிட்ற சாப்பாடு, காய்கறிங்க எல்லாமே சரி இந்த மாதிரி உரத்தில் தான் உற்பத்தி ஆகுது, புரியுதா? அது வந்து அவ்வளோ சத்து, புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். என்ன ஜங்குக்கா சொல்கிற, ஒரு மாட்டு எருவில் இவ்வளோ சத்து இருக்கா? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் மாடுக்கு வந்து அந்த பில்லு சாப்பிட்றது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா இயற்கை உணவகம், அதில் வந்து இந்த சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது. அதனால தான் அந்த சாணத்தை வந்து வயல்களுக்கும் தோப்புகளுக்கும் தென்னங்கன்னுக்கு இந்த மாதிரி செடி கொடிங்களுக்கெலாம் போட்டோம்னா செடியெலாம் அவ்வளோ அழகாக வளரும். இந்த மாதிரி நீ சாப்பிட்ற சாப்பாடெலாம் எதுலேருந்து வருதுங்கிற, இந்த மாதிரி சத்தான ஒரு சாணத்தினால் தான் வருது. அது மட்டும் இல்லாமல் சாணம் மட்டும்தான் வந்து சாணத்தால் மட்டும்தான் எல்லாம் உற்பத்தி ஆகாது. இந்த மாதிரி நாங்கள் வந்து இயற்கையாக இன்னும் ஓரளவு நிறையா வந்து நான் தயார் பண்ணுறேன், அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு உனக்கு சொல்கிறேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஜிமின் அப்படியே ஆன்னு கேட்டுட்ருக்கான். ஆமாம் ஜங்குக்கா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஹேய் நான் வில்லேஜில் இருக்கேன்டா, இங்கே முக்கால்வாசி ஏன் வில்லேஜில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இதோட அருமை பெருமையெல்லாம். பட் சிட்டியில் இருக்க உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். தெரியாது தான், ஆனால் அதில் இவ்வளோ இருக்குன்னெலாம் எனக்கு தெரியாது. ஆனால்
பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக்கா இந்த இயற்கை. பட் நான் அங்கே அம்மா வீட்டிலேருந்து எங்கள் அப்பா வந்து இங்கே சொல்லக்குள்ள எனக்கு சுத்தமாக பிடிக்கல தான். ஆனால் இப்பயும் பிடிக்கல தான். பட் நீ சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. எனக்கு இதெல்லாம் கற்றுக்கணும்னு தோணுது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஓ அப்படியா, சரி கற்றுக் கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். நிஜமா ஜங்குக்கா, எனக்கு இதெல்லாம் கற்றுத் தருவியா? கண்டிப்பாக கற்றுத்தரேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே முன்னாடி அந்த வயலுக்கு தான் போகிறான் தண்ணி கட்டலான்ட்டு. இப்போ ஜிமின் தான், யோ ஜங்குக்கா, யோ மாமா, ஐ லவ் யூ அப்படின்ட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஷாக்காக பார்க்குறான் ஜிமினை. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.